உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 2 வாரங்களை வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம தொடக்க நூல் 27வது அதிகாரமும் 28வது அதிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரியனின் வீடியோ ரிவ்யூ திட்டத்துக்கு நீங்கள் முதல் முறை வந்திருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அறிமுக வீடியோக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அது என்னன்னு பார்த்துட்டு முதல் நாள் வீடியோவிலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. இது 14வது நாள் வீடியோ. சரி, இன்றைக்கி தொடக்க நூல் 27வது அதிகாரத்தில் நம்ம புது கேரக்டர் ஏற்கனவே யாக்கோபு வந்துட்டார். நேற்று நம்ம பார்த்தோம், அவர் ஏசாவினுடைய தலைமகன் உரிமையை அவர் பெற்றுக்கொண்டார். இப்போது இனிமேல் ஒரு 2-3 நாளைக்கு யாக்கோபு தான் நம்மளுடைய முழு கவனமாக இருக்க போகிறார். ஸோ ஏற்கனவே ஆதாம் முடிஞ்சு அவருடைய சுழற்சி, நோவாவின் சுழற்சி முடிஞ்சு, ஆபிரகாமின் சுழற்சி, அதுலேயே ஈசாக்கும் முடிச்சிட்டார். ஸோ 4 பேர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இனி நம்மளோட ஃபோக்கஸ் யாக்கோபு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப போகுது. இன்னும் ஒரு ஆள் தான் பாக்கி. யார்? ஒரு யோசேப்பு. யாக்கோபுக்கு 12 பசங்க இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் யோசேப்பு. அவரை தொடர்ந்து கடைசி பகுதியில் பார்த்துட்டோன்னா தொடக்க நூல் முழுசாக முடிஞ்சிடும். ஸோ 27வது அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசா தன்னுடைய தலைமகன் உரிமையை மட்டும் இல்லை, கூடவே அவருடைய தலைமகனின் ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிறார். யாக்கோபு அதை திருடி செல்ல போகிறார். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரெபேக்கா மாதகனுடைய ஒரு முன்ன அடையாளமாக புனித மான்ஃபோர்ட் பார்க்குறாரு அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற இந்த நிகழ்வுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். யாக்கோபுக்கு இந்த தலைமகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு, யாக்கோபு இளைய மகன், ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது ரெபேக்காவினுடைய முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். அந்த பங்கு நல்லா கவனிங்க. நம்ம அதுக்கப்புறமாக விளக்கத்தின் போது அதில் எப்படி மாதம் முன் குறிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று 28வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபினுடைய அந்த ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பிரபலமான யாக்கோபின் கனவு அப்படின்னா, யாக்கோபின் ஏணி அப்படின்வாங்க. அவர் ஒரு கனவில் ஒரு ஏணியை பார்ப்பார். ஸோ அந்த கனவை 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. சரி, இப்போ தொடர்ந்து நம்மளுடைய நண்பர் யோபுவை பார்த்துட்ருக்கோம். யோபு இன்றைக்கி 17வது அதிகாரமும் 18வது அதிகாரமும் நம்ம வாசிப்போம். 17ல் யோபு ஏற்கனவே எலிப்பாசு பேசினதுக்கு பதில் கொடுத்துட்ருக்கார். இந்த அதிகாரம் முழுசும் பதில் கொடுப்பார். 18வது அதிகாரத்தில் வழக்கம் போல் எலிப்பாஸ் பேசணுன்னு யார் பேசுவா? பில்தாது பேசுவார். பில்தாது திரும்பவும் யோபு மேலே பழிகளை சுமத்துவார். இது 18வது அதிகாரத்தில் நடக்கும். நீதிமொழிகளில் நம்ம 3வது அதிகாரத்தை துவங்க போகிறோம். ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம கடவுளுக்கும் மனுஷர்களுக்கும் உகந்தவர்களாக வாழணும் அப்படின்னாக்க, நம்ம கடவுளுடைய கட்டளைகளை நம்மளுடைய இதயத்தில் பதிச்சு வச்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். இன்றைய தினத்துக்கான அந்த விவிலிய வாசி பகுதிக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். நம்மளுடைய பிரெயினை அலர்ட்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள் எல்லாமே. இல்லைனா கேள்விகள் இல்லாமல் நம்ம வாசிச்சோன்னா சும்மா அப்படி வாசித்து மறந்துடுவோம். ஸோ முதல்ல நம்ம என்ன வாசிக்கணும்னா, ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது என்ன ஆசீர்வாதம் கவனித்து கொண்டே வாசிங்க. அவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஏதாவது நம்ம ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் ஞாபகம் வருதான்னு யோசிச்சுக்கிட்டே வாசிப்போம். 2வது, ஆதாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு பின்னாடி யாக்கோபுக்கு கொடுப்பார். ஸோ ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் ஒன்று இருக்குது, அதை தாண்டி திரும்ப கீழே நம்ம வாசிக்கும்போது ஆதாமுக்கு கொடுத்ததும் இருக்குது. ஆதாமுக்கு கடவுள் கொடுத்ததையும் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பார். 3வது கேள்வி, யாக்கோபு அந்த ஃபேமஸான அந்த கனவை, பிரபலமான அந்த கனவை எந்த இடத்துல காண்பார்? அந்த இடத்தின் பேர் என்ன? ஸோ இந்த கேள்விகளை கவனித்து கொண்டு இன்றைய தினத்துக்குள்ளே நம்ம செல்லலாம். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே அம்மா, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூயாவியனவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
தொடக்க நூல் அதிகாரம் 27. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கிப் போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு எந்நாள் வருமோ என்றறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டை கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டை கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் அவர் தம் மகன் யாக்கோபை நோக்கி, உன் தந்தை உன் சகோதரன் ஏசாவுக்கு சொன்னது என் காதில் விழுந்தது. அவர் சொன்னது, நீ போய் வேட்டையாடி வேட்டை கறியை சமைத்துக் கொண்டு வா, நான் உண்பேன். நான் சாவதற்கு முன் ஆண்டவர் திருமுன் உனக்கு ஆசி வழங்குவேன். இப்பொழுது என் மகனே, நான் கட்டளையிடுவதை கருத்தாய் கேள். உடனே மந்தைக்கு போ, அங்கிருந்து 2 நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகளை கொண்டு வா. நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்தமான முறையில் சுவையான உணவு வகைகளாக சமைத்து தருவேன். நீ அவற்றை உன் தந்தைக்கு உண்ண கொடுத்து அவர் சாவதற்கு முன் அவர் ஆசியை பெற்றுக்கொள் என்றார். யாக்கோபு தன் தாய் ரெபேக்காவிடம், என் சகோதரன் ஏசா உடலில் அடர்ந்த ரோமமுடையவன், நானோ மிருதுவான உடல் கொண்டவன். என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்ன ஆவது? அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் என் மேல் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அல்லவா விழச் செய்து கொள்வேன் என்றான். ஆனால் அவன் தாய் அவனிடம், மகனே, உனக்குரிய சாபம் என்மேல் விழட்டும். நான் சொல்வதை மட்டும் செய், போ, அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். அவனும் அவ்வாறே போய் அவற்றை பிடித்து தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுக்க, அவர் அவன் தந்தைக்கு விருப்பமான சுவையுள்ள உணவு வகைகளை தயாரித்தார். மேலும் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தம் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உன் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாயிருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே,
உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம், ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சோதரர்க்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்போர் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க. இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபிற்கு ஆசி வழங்கி முடிந்ததும், யாக்கோபு தந்தையின் முன்னிலையிலிருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டைக்கரியுடன் வந்தான். அவனும் சுவையான உணவு வகைகளை சமைத்து தன் தந்தையிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, என் தந்தை எழுந்து தம் மகன் கொண்டு வந்திருக்கும் வேட்டைக்கரியை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குவாராக என்றான். அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, நீ யார் என அவன், நான் தான் உங்கள் தலைப்பேரான மகன் ஏசா என்றான். ஈசாக்கு மிகவும் நடுநடுங்கி, அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன்? நீ வரும் முன் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டேன். அவனே ஆசி பெற்றவனாயிருப்பான் என்றார். ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்கசப்படைந்து பெருங்குரல் எழுப்பி கதறி அழுதான். அவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, எனக்கும் ஆசி வழங்குவீர் என்றான். அதற்கு அவர், உன் தம்பி கபடமாய் வந்து உனக்குரிய ஆசியை பெற்றுச் சென்று விட்டான் என்றார். அதை கேட்ட ஏசா, யாக்கோபு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே, ஏனெனில் அவன் இருமுறை என்னை ஏமாற்றிவிட்டான். ஏற்கனவே எனக்குரிய தலைமகன் உரிமையை பறித்து கொண்டான். இப்பொழுது எனக்குரிய ஆசியையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி, நீர் எனக்கென வேறு எந்த ஆசியும் ஒதுக்கி வைக்கவில்லையா என்று கேட்டான். ஈசாக்கு ஏசாவிடம், நான் அவனை உனக்கு தலைவனாக ஏற்படுத்தியுள்ளேன். அவன் உறவினர் யாவரையும் அவனுக்கு அடிமைப்படுத்தியுள்ளேன். அவனுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் நிறைவாக வழங்கிவிட்டேன். இப்படி இருக்க என் மகனே, நான் உனக்கு வேறென்ன செய்ய முடியும் என்று சொல்ல, ஏசா அவரை நோக்கி, அப்பா, உம்மிடம் ஒரே ஆசிதான் இருந்ததா? எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான். அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாது. நீ உன் வாளினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய். நீ கிளர்ந்து எழும்போது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தடியை முறித்து விடுவாய் என்றார். தந்தையிடமிருந்து யாக்கோபு பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வர்மம் கொண்டு, என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள்கள் நெருங்கிவிட்டன. அதன்பின் என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபேக்கா கேள்விப்பட்டதும் அவர் ஆள் அனுப்பி தம் இளைய மகன் யாக்கோபை அழைத்து, இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான். ஆகையால் மகனே, நான் சொல்வதை கேள். உடனே கிளம்பி
காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய், உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு. தனக்கு விரோதமாய் நீ செய்ததை அவன் மறந்து கோபம் தீர்ந்த பின் நான் உனக்கு சொல்லி அனுப்பி உன்னை அங்கிருந்து இவ்விடத்திற்கு அழைத்துக் கொள்வேன். ஒரே நாளில் என் 2 புதல்வர்களையும் நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். பின் ரெபேக்கா ஈசாக்கை நோக்கி, இத்திய பெண்களை முன்னிட்டு என் வாழ்க்கை எனக்கு சலித்து போயிற்று. யாக்கோபும் இவர்களை போன்ற இந்நாட்டு பெண்களின் என்றும் ஒருத்தியை மணந்து கொண்டால் என் வாழ்க்கை என்ன ஆவது என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 28. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது, நீ கானானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே. புறப்பட்டு பதான் அராமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்குச் செல். அங்கு உன் தாய்மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பலுகி பெருகச் செய்வாராக. ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக. அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய். இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க அவனும் பதான் அராமுக்கு சென்று அரமேயனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாயின் தாய் ரெபேக்காவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான். ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதான் அராமில் மணமுடித்துக் கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும், ஆசி வழங்குகையில் கானானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும், யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன. ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மயேலிடம் சென்று ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியரை தவிர ஆபிரகாமின் மகன் இஸ்மயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகலாத்தை மணந்து கொண்டான். யாக்கோபு பெயர்சேபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கிச் சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து
தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10 பங்கு உமக்கு செலுத்துவேன். யோபு ஆகமம் அதிகாரம் 17. என் உயிர் ஊசலாடுகின்றது, என் நாள்கள் முடிந்துவிட்டன, கல்லறை எனக்கு காத்திருக்கின்றது. உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர். என் கண்முன் அவர்தம் பகைமையே நிற்கின்றது. நீரே எனக்கு பணயமாயிருப்பீராக. வேறு யார் எனக்கு கையடித்து உறுதியளிப்பார்? அறிய முடியாதபடி அவர்கள் உள்ளத்தை அடைத்து போட்டீர். அதனால் அவர்கள் மேன்மையடைய விடமாட்டீர். கைமாறு கருதி நண்பர்க்கு எதிராய் புறங்கூறுவோரின் பிள்ளைகளின் கண்களும் ஒளி இழந்து போம். என் இனத்தார்க்கு அவர் என்னை பழிச்சொல்லாக்கியுள்ளார். என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர். கடுந்துயரால் என் கண்கள் மங்குகின்றன. என் உறுப்புகள் எல்லாம் நிழல் போலாகின்றன. இதை கண்டு நேர்மையானவர் திகைக்கின்றனர். குற்றமற்றோர் இறைப்பற்று இல்லார் மேல் சீற்றமடைகின்றனர். நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பர். கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் திரும்பி வாருங்கள். வந்தாலும் ஞானமுள்ள எவரையும் உங்களில் காண மாட்டேன். கடந்தன என் நாள்கள், தகர்ந்தன என் திட்டங்கள். அவ்வாறே ஆயின என் இதய நாட்டங்கள். அவர்கள் இரவை பகலாக திரிக்கின்றனர். ஒளி இருளுக்கு அண்மையில் உள்ளது என்கின்றனர். இருள் உலகையே என் இல்லமென எதிர்பார்ப்பேனாகில், என் படுக்கையை இருளிலே விரிப்பேனாகில், படுகுழியை நோக்கி என் தந்தையே என்றும், புழுவை நோக்கி என் தாயே என் தமக்கையே என்றும் புகழ்வேனாகில், பின் எங்கே என் நம்பிக்கை? என் நம்பிக்கையை காணப்போவது யார்? நாம் ஒன்றாய் புழுதிக்கு போகும்போது இருள் உலகில் வாயில் வரை அது இறங்குமா? யோபு ஆகமம் அதிகாரம் 18. அதற்கு சூகாவியனான பில்தாது சொன்ன பதில்: எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகிறீர்? சிந்தித்துப் பாரும், பின்னர் நாம் பேசுவோம். மாக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? மதியினர்களோ நாங்கள் உம் கண்களுக்கு? சீற்றத்தில் உம்மையே நீர் கீறிக்கொள்வதனால் உம் பொருட்டு உலகம் கைவிடப்பட வேண்டுமா? பாறையும் தன் இடம் விட்டு நகர்த்தப்பட வேண்டுமா? தீயவரின் ஒளி அணைந்து போம், அவர்களது தீக்கொழுந்து எரியாது போம். அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும், அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம், அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும். அவர்களின் கால்களே அவர்களை வலைக்குள் தள்ளும். அவர்கள் நடப்பதோ கண்ணிகள் நடுவில்தான். கண்ணி அவர்களின் குதிகாலை சிக்கி பிடிக்கும். சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும். மண் மீது அவர்களுக்கு சுருக்கும், பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன. எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும். கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும். பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிவிடும். தீங்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும். நோய் அவர்களின் தோலை தின்னும். சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும். அவர்கள் நம்பியிருந்த கூடாரத்தினின்று பிடுங்கப்படுவர். அச்சம் தரும் அரசன் முன் கொணரப்படுவர். அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது. அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது. கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம், மேலே அவர்களின் கிளைகள் பட்டு போம். அவர்களின் நினைவே அவனியில் இல்லாது போம். மண்ணின் முகத்தே அவனுக்கு பெயரே இல்லாது போம். ஒளியிலிருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவர். உலகிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுவர். அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும் வழித்தோன்றலும் இல்லை.
அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாரும் இல்லை. அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை, திகிலுற்றது கீழ்த்திசை. கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதே, இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே. நீதிமொழிகள் அதிகாரம் 3. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் இந்த வாசித்த இந்த பகுதிகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதை போல ஏசாவை போல இல்லாமல் உடலுக்கும் உலகத்திற்குமான தேவைகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நின்றுட்டு இந்த வாழ்க்கை என்னதான்ற இந்த வாழ்க்கையினுடைய இந்த அனுபவம், இந்த அர்த்தங்கள் என்ன அப்படின்றத உணரக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. யாக்கோபை போல ஆன்மீக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தூய அவனவருடைய கொடைகளையும் கனிகளையும் எப்போதும் ஆண்டவரே உங்களோடையும் அம்மா உங்களோடையும் பேசிக்கொண்டு உருவாடி கொண்டு உங்களோடு வாழ்ந்து எங்களை பார்க்குறவங்களெல்லாம் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை பார்க்குறவங்களெல்லாம் உங்களை பார்க்கணும் அம்மா. இதனால் நீங்களும் ஆண்டவர் இயேசுவும் மகிமை அடையணும். நிறைய பேர் இன்னும் ஆண்டவர் இயேசுவிடமும் அம்மா உங்களிடமும் நெருங்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ இந்த நாளில் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்துட வேண்டி மிக்கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. ஆமேன். இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, ஈசாக்கு ஆபிரகாமுடைய எந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அவருடைய மகன் யாக்கோபுக்கு கொடுத்தாரு, ரிப்பீட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 27வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு தெரியும். கீழே கடைசியாக, உன்னை சபிப்போர் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவோர் வளமுற வாழ்க. இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் 12வது அதிகாரத்தில். உன்னை வாழ்த்துவோர், உன்னை ஆசீர்வதிப்போர் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள், உன்னை சபிப்போர் அவர்கள் சாபம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி. நான் சில சமயம் யோசிச்சது உண்டு, இந்த மாசிலா கண்ணியை பாட்டை பாடும்போது, மாசிலா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசம் இல்லாதோர் நீசரே ஆவார். நம்ம ஏன் மாதாவு மேலே நேசம் இல்லாதவங்க ஏன் நீசரே ஆவான்னு சொல்லி நம்ம சொல்லணும், அது நல்லாலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சீரியஸாக அந்த ஒரு கேள்வி இருந்தது. அதற்கான பதில் இப்போ தான் கிடைக்கிது. ஆபிரகாம் மேலே ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அதை தான் மாதா ஆபிரகாம் உரைத்ததை ஆண்டவர் என்கிட்ட நிறைவேற்றிட்டார்னு சொல்லி லூக்கா நடிச்சது 1வது அதிகாரத்தில் பாடலாக பாடுறாங்க. அப்போது மாதாவை ஆசீர்வதித்தோன்னா நம்ம அதனால தான் ஜெபமாலையில் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறோம். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, வயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே, ஆசை பெற்றவர். மாதாவையும் அவருடைய வழிமரபு நீரையும், மாதாவையும் அவருடைய வழிமரபு அவருடைய வித்தியும். நம்ம ஏன் மாதாவை ஆசீர்வதிக்கிறோம்? ஆண்டவர் அது வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு பைபிளில். மாதாவை ஆசீர்வதிப்பவர் ஆசீர்வாதம் பெறுவார், மாதாவை சபிப்பவர் நீசரே ஆவார். இது நாம் சொல்லலை, இது பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. பைபிளில் கொடுத்துருக்கு. ஆபிரகாமை சபிச்சா எல்லாருக்கும் சாபம். அதே போல் அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வருது. யாக்கோபு வழியாக அது நம்மிடம் வருகிறது, மாதாவிடம் வருகிறது. ஸோ அது மாதாவை, அதனால தான் மாதாவை பாடுறாங்க, இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேறு பெற்றவர் என வாழ்த்திடும், என்னை ஆசீர் பெற்றவர் என வாழ்த்தும். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதா கிட்ட வந்து நின்று முழுமை அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் அது இருந்துச்சு, பட் அது முழுமை அடைஞ்சது மாதாவிடம். கடைசி அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருக்கும் போகல. அதுக்கப்புறம் நமக்கு தான். மாதாவை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதனால தான் அந்த எந்த குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிச்சு மாதாவை திரும்பவும் மாதாவையும் அவருடைய வழிமரபாகி ஆண்டவர் இயேசுவையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறோமோ ஜெபமாலையில். பாருங்கள், யோபு கூட பாருங்கள், கஷ்டத்தின் மத்தியில் கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுளுடைய நாமம் போற்று பெறுக. கடவுளுடைய நாமத்தை ஆசீர்வதிக்க யோபு கடைசியாக அவன் துன்பத்திலேருந்து வெளியே வந்து இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெறுவார். நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தில் ஆண்டவரையும் மாதாவையும் ஆசீர்வதிக்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். குடும்ப ஜெபமாலை இல்லைன்னா, வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா, ஆண்டவருடைய நாமத்தையும் மாதாவுடைய நாமத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வரும். ஸோ முதல் கேள்வியான பதில் நம்ம பார்த்துட்டோம். 2வது கேள்வி, ஆதாமுக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதத்தை
கடவுள் ஈசாக்கு வந்து யாக்கோபுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசனம் தெரியும். ஆதாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம், அந்த பலுகி பெருகு அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்தை இங்கே ஈசாக்கு வந்து யாக்கோபு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பலுகி பெருக செய்வாராக. இந்த ஆசீர்வாதம் தான் நீ பலுகி பெருகுன்னு ஆதாமு கொடுத்தாரு. அதை மூட்டை கட்டி யாக்கோபுக்கு கொடுக்குறாரு ஈசாக்கு. அது கடைசியாக மாதவழியாக ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. ஆண்டவர் இயேசுக்கு உரியவர்களாக நம்ம வாழும்போது அந்த ஆசீர்வாதம் நம்மிலும் நிறைவேறுகிறது. நாமும் ஆபிரகாமினுடைய வழிமரபினர் ஆகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆதாமு கொடுத்த ஆசீர்வாதம். 2வது கேள்வி. 3வது கேள்வி, யாக்கோபு எங்கே அவருடைய கனவை கண்டார்? பெத்தேல் என்கிற இடத்துல. பெத்தேல் என்ற இடத்துல தான் அவர் அந்த கனவை காண்கிறார். சரி, இன்றைய தினத்துக்கான விளக்க உரைக்கு போவோம். அன்பார்ந்தவர்களின் நிறைய விஷயம் நடந்துருச்சுல்ல. அதுக்குள்ளே ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுறத பார்த்தோம். ஈசாக்குடைய அவருடைய பகுதிகள் வந்து ரொம்ப கம்மி தான் தொடக்க நூலில். அதுக்குள்ளே ஈசாக்குக்கு வயதாகிடுச்சு பாருங்கள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மூத்த மகனை, முதல் பேரான மகனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்ம இங்கே நல்லா பார்க்கணும், ரெபேக்காவிடம் மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார், மூத்தவன் இளையவனை சேவை செய்வான் அப்படின்னு சொல்லி, பணிந்து நடப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஈசாக்குக்கு சொல்லப்படலை. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா எப்படியும் குடும்ப தலைவர்களுக்கு தான், ஆணுக்கு தான் ஆண்டவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் இங்கே மட்டும் ரெபேக்காவுக்கு சொல்கிறாரு. ஏன்னு ஆக்சுவலாக நமக்கு தெரியல. அதனால் ஈசாக்குக்கு தெரியாது அந்த முதல் மகனினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் ரெபேக்காவினுடைய கருவில் இருக்கும்போதே யாக்கோபை தேர்ந்து கொண்டார் அப்படின்றது ஈசாக்குக்கு தெரியாது. ஸோ ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, ஏசாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, எப்போ ஏசா வந்து அந்த கூழுக்காக வந்து அப்பத்துக்காகவும் கூழுக்காகவும் அவருடைய தலைமகன் உரிமையை வந்து விற்று விட்டாரோ அப்போவே யாக்கோபுக்கு வந்து ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு தான் போகணுமா. ஸோ இந்த இடத்துல யாக்கோபு இவ்வளோ பெரிய ட்ராமா ரெபேக்காவும் யாக்கோபும் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி விவிலிய அறிஞர்கள் கூறுகிறாங்க. ஆனால் ஈசாக்குக்கு இது தெரியாது. ஆனால் ரெபேக்காவுக்கு தெரியும். அவங்க வயிற்றில் இருக்கும்போதே கடவுள் ரெபேக்கா கிட்ட சொல்கிறாங்க, மூத்தவன் இளையவனுக்கு பணிந்து நடப்பான். அப்போது அந்த ஆசீர்வாதம் இளையவனுக்கு தான் போகணுன்னு சொல்லி ரெபேக்காவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம், ரெபேக்காவுக்கு யாக்கோபு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாக்கோபு வந்து அம்மா பிள்ளை. இந்த பக்கம் ஈசாக்கு அவருக்கு பிடிச்ச அந்த தலைமகனை கூப்பிட்டு, எனக்கு வேட்டையாடி நல்ல ருசியான பதார்த்தங்களை சாப்பாடை கொண்டு வா, வேட்டைக்கறியை எனக்கு சமைச்சு கொண்டு வா, எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வா, நான் அதை உண்ணுட்டு மனசார உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு ஒரு பக்கம் ஏசா அனுப்பிச்சு விட்டார். ஏசா வேட்டைக்கு கிளம்பிட்டார். இதை வந்து ரெபேக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே புனித மான்ஃபோர்ட் ரெபேக்காவை இங்கேருந்து தான் மாதாவினுடைய ஒரு முன்னடையாளமாக புனித மான்ஃபோர்ட் பார்க்குறார். எப்படி அவர் பார்க்குறாரு அப்படின்னாக்க, ரெபேக்கா இதை பார்த்துட்டு யாக்கோபை கூப்பிட்டுட்டு ரெபேக்கா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னோட அப்பா வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அழகாக இந்த நம்ம நீதிமொழியில் வாசிப்போம் இல்லையா, ஞானம் சொல்லணும்ல, என்னுடைய பேச்சை கேளு, என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடி அப்படின்னு, உனக்கு நீண்ட நாள் இருக்கும், உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிற மாதிரி ரெபேக்கா இங்கே அழகாக கூப்பிட்டு சொல்கிறாங்க யாக்கோபை. அப்போது நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது யாக்கோபு வந்து என்ன சொல்ல, இல்லை அவர் கண்டுபிடிச்சிருவார். எனக்கு வந்து யாக்கோபுக்கும் அப்பாவை பற்றி தெரியுது. ஸோ யாக்கோபு என்ன சொல்கிறாரு, எனக்கு முடியும் அந்தளவுக்கு இல்லை, அண்ணன் வந்து ஏசா வந்து நிறையா முடி அவருக்கு இருக்குது, ஸோ அப்பா கையை தொட்டு பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு யாக்கோபு அவ்வளோதான் யோசிக்கிறாங்க. ஆனால் ரெபேக்கா பாருங்கள், ஈசாக்கு கூட இன்னும் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள். ரெபேக்காவுக்கு ஈசாக்கு என்ன நன்றாக தெரியும். அதனால் ரெபேக்கா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு சொல்கிறாங்க. யாக்கோபு அழகாக கீழ்ப்படுகிறார். ஸோ கைக்கு இந்த ஆட்டுக்குட்டிகளினுடைய இந்த முடிகளை, ரோமங்களை அதை போட்டு விட்டுறாங்க. அது பார்க்குறதுக்கு ஏசா மாதிரி யாக்கோபுடைய கைகள் வந்து முடிகள் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியல. செகண்டு வந்து நம்ம நினச்சி பார்க்கல, யாக்கோபுன்னு நினச்சி பார்க்கல, ஏசாவினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாங்க. அவருடைய அதே இருக்கிறதுல பெஸ்ட்டு ஏசாவினுடைய ட்ரெஸ் எடுத்து யாக்கோபுக்கு ரெபேக்கா போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு முடி, செகண்டு ட்ரெஸ்ஸு, தேர்டு அழகான சூப்பரான ஒரு சமையலை சமைச்சு அந்த வேட்டைக்கறியை போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டு மந்தையிலேருந்து அவங்க வந்து கறி எடுத்துகிட்டு வந்து யாக்கோபு எடுத்துகிட்டு வர சொல்லி டக்குன்னு வேகமாக சமைச்சிட்றாங்க. அந்த ஞானம் ரெபேக்காவுக்கு பாருங்கள். ஸோ சமைச்சு
எப்படி ஈசாக்குக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ரெபேக்கா சமைக்கிறாங்க. சமைச்சு யாக்கோபிட்ட கொடுத்து அமுச்சுட்றாங்க. ஸோ இந்த இடத்துல புனித மான்ஃபோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எப்படி ஏசாவினுடைய அந்த முடியையும் அந்த அவருடைய ஆடையையும் கொடுத்து இவங்க சமைச்சு ஈசாக்குக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்களோ, அதே போல் ரெபேக்காவுடைய தலைச்சம் பிள்ளையே ஏசா, மாதாவுடைய தலைச்சம் பிள்ளை ஆண்டவர் இயேசு. ஸோ ஆண்டவர் இயேசுனுடைய நற்பண்புகளை நமக்குள் மாதா உருவாக்குவாங்களாம். அதே போல் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார் புதிய ஏற்பாட்டில். இப்போ மாதா என்ன பண்ணுறாங்களாம், கிறிஸ்து இயேசுவை நம்மளுடைய ஆடையாக அணிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாங்க. அங்கே எப்படி ரெபேக்கா தன்னுடைய தலைச்சன் பிள்ளையினுடைய ஆடையை இளைய மகனுக்கு கொடுக்குறாங்களோ, அதே போல் மாதா அவங்களுடைய தலைச்சன் பிள்ளையாகிய ஆண்டவர் இயேசுவினுடைய நற்பண்புகளையும் பரிசுத்தத்தையும் நமக்கு ஆடையாக போர்த்தி விடுகிறார்களாம். அப்படின்னா இது ஏதோ செயற்கையாக அல்ல, இயற்கையாக நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய எண்ணங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே மாற்றி உருவாக்குவாங்க. இதான் புனித பவுல் கூறுகிறார் கலாத்தியர் 4:19, உங்களுக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்கும் பொருட்டு நான் பேரு வகையால் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. புனித பவுல் ஆண்டவரை பார்த்தது கூட இல்லை, ஆனால் புனித பவுல் பேரு வகையால் துடிக்கிறார், கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சொல்ல முடியும்னா, இந்த உலகத்திற்கு ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரோடு 33 வருஷம் நடந்து வாழ்ந்த தெய்வமாதா, இப்பொழுது விண்ணகத்தில் ஆண்டவரோடு வாழக்கூடிய தன் ஒரே மகனை பலி செலுத்தின தெய்வமாதா இவ்வளவு பேருக்கு வழியில் துடிப்பாங்க. நம்மையும் ஆண்டவர் இயேசுவை போல நாம் கிறிஸ்து இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக மாதா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேறுகால் வெளியில் துடிப்பாங்க யோசிச்சுப்பாங்க. இந்த பேறுகால் வெளி தான் வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் அந்த பெண் பேறுகால வெளியில் துடிக்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாடுகளை குறிக்கூடியது. மாதா இப்பவும் நமக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்துவை உருவாக்க, எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உருவாக்குவதில் மாதாவும் திருச்சபையும் பேறுகால வழியில் துடிக்கிறது. அதை தான் அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வரக்கூடிய அந்த 12வது அதிகாரத்தில் வரக்கூடிய பெண் மாதாவாகவும் திருச்சபையாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நல்லா பாருங்களேன், யாக்கோபு வந்து கையில் இருக்கிற முடியை பற்றி தான் அவர் யோசிச்சார். அதே மாதிரியே ஈசாக்கும் முடியை தொட்டு பார்ப்பார், இவன் என்னுடைய மூத்த மகன் தொட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணுவார். அடுத்தது பாருங்கள், அவர் கிட்ட வந்து என்னை முத்தம் கொடுன்னு சொல்லி முத்தம் கொடுக்கும்போது ஏசாவினுடைய வாசம் வருதா அப்படின்னு சொல்லி அதையும் டெஸ்ட் பண்ணுவார். பட் ஆனால் இது வந்து யாக்கோபுக்கு தோணல, ஆனால் ரெபேக்காவுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் ஈசாக்கு என்ன விரும்புவார், என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி. அதே போல் ஈசாக்குக்கு பிடிச்ச மாதிரி யாக்கோபுக்கு சமைக்க தெரியாது, ஏசாவுக்கு தான் சமைக்க தெரியும். ஆனால் ஈசாக்குக்கு பிடிச்ச மாதிரி யாக்கோபுக்கு சமைக்க தெரியலனாலும் ரெபேக்கா அதை செஞ்சு யாக்கோபுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே இது எனக்கு பிடிச்ச மாதிரி என் பையன் சமைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்புறம் தான் யாக்கோபு வந்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த வகையில் புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார், ரெபேக்கா எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அந்த முதல் பேரான அவங்களுடைய தலைச்சம் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை இளைய மகனுக்கு கொடுத்தாங்களோ, அதே போல் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவங்களுடைய எஞ்சிய பிள்ளைகளாகிய நமக்கும் பெற்று தருவதில் மாதாவுடைய ஞானம் மிக்கதாங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜபங்களையும் நம்மளுடைய நற்பண்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கையும் மாதாவுடைய கருத்தில் கொடுக்கும்போது மாதா அதை வந்து அதில் இருக்கக்கூடிய அழுகி போனது, அதில் எதெல்லாம் எப்படி ரெபேக்கா ஈசாக்கு பிடிச்ச மாதிரி மாற்றினாங்களோ, அதே போல் ஆண்டவர் இயேசுக்கும் இறைவனுக்கும் பிடிச்ச மாதிரி மாதா அதெல்லாம் மாற்றி மாற்றி நம்மளுடைய ஜபங்கள், நம்மளுடைய ஒருத்தல் முயற்சிகள், நம்ம தவங்கள், நம்மளுடைய நோக்கங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய உடல், நம்மளுடைய டேலண்ட் எல்லாத்தையும் மாதா கிட்ட கொடுத்தோன்னா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ரெபேக்கா யாக்கோபு போய் நீ போய் மந்தையிலேருந்து நல்ல இந்த ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தால் போதும். மாதா சொல்கிறதெல்லாம் கேட்ட போதும். மாதா சொல்கிறத எப்படி கேட்க முடியும்? ஜெபமாலையின் வழியாக. நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 அல்லது 4 ஜெபமாலைகள். ஏன்னா மாதா கொடுத்தது 153 ஜெபமாலை. நம்ம இன்னும் 53 தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுவும் டெய்லி சொல்லலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாதாவுடைய குரலை கேட்க முடியாது. இங்கே தான் புனிதர்களுடைய சீக்ரெட் இருக்குது. எல்லா புனிதர்களும் விண்ணகத்தில் புனிதர்களாக இருப்பதற்கான ஒரே காரணம் அவங்க அம்மா பிள்ளைங்களாக இருந்தாங்க, மாதாவுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. அதனால தான் அழகாக மாதா என்னென்ன சொன்னாங்களோ நம்ம நினச்சிட்டு போப்பாங்க. யாக்கோபு போல் வெறும் கையில் இருக்க முடி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு தெரியாது அந்த மனம், ஏசாவின் மனம் கூட மேட்டர்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த சாப்பாடு ஈசாக்குக்கு பிடிச்சதை போல் சமைக்கணும்னு நமக்கு தெரியாது. நம்ம யாக்கோபு போல் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் மாதாவுக்கு தெரியும், அந்த ரெபேக்காவுக்கு தெரிஞ்சு, அதே போல் இப்போவும் மாதாவுக்கு தெரியும் இறைவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம செஞ்சோன்னா போதும். ஏன்னா அவங்க மாதா வந்து தந்தைக்கு மகளாக இருக்காங்க, மகனுக்கு தாயாக இருக்கிறாங்க, ஆவியானவருக்கு துணைவியாளராக இருக்கிறாங்க. ஸோ இப்படி இறைவனோட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற மாதாவுக்கு ஆண்டவர் இயேசுக்கும் இறைவனுக்கும்
எந்த மனம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றது மாதாவுக்கு தெரியும். நம்மளுடைய மனம், நம்மளுடைய வாசன், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் மூவருக்கு இறைவனுக்கு உகந்ததாக இந்த புதிய ரெபேக்கா நமக்குள்ளே மாற்றுவாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம உடல், ஆன்மா, ஆவியை மாதாவுக்கு முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் மாதா கிட்ட கேட்டு செஞ்சால் போதும். ஆண்டவருக்கு அதை விட பெஸ்ட்டாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழணுமா, மாதாவுடைய பேர், மாதாவுடைய கட்டளைகளையும் மாதாவுடைய பேச்சையும் கேட்டு நடந்தால் போதும். அதை கேட்கணும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அந்த நாளை தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபமாலை ஜெபிக்கும் போது மாதா இன்ஸ்பிரேஷன்ஸ் தருவாங்க. இல்லை தம்பி, நீ இன்றைக்கி அப்படி ஹார்ஷாக பேசிடக்கூடாது, இல்லைம்மா நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இல்லை நீ உன் கண்களை திருப்பி இருந்திருக்கணும், நீ இன்றைக்கி பாரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த பாரு, மொபைலில் வேஸ்ட்டாக நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகள் அல்லது குறைஞ்சது 3, காலையில் ஒரு 50, மதியானம் அல்லது சாயந்தரம் ஒரு 50, அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 50 மணிகள் இப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். அது ரெபேக்கா எப்படி யாக்கோபு தான் கொண்டு போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சு வந்து கொடுத்தாரு. ஆனால் எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் பண்ணது ஃபுல்லாக ரெபேக்கா. அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யும்போது நம்ம தான் வேலை செய்வோம். ஆனால் அது பேக்ரவுண்டில் மாதம் நம்மளை இன்ஸ்பிரேஷன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கு உணர்த்துதல் கொடுப்பாங்க, உந்துதல்கள் கொடுப்பாங்க. நமக்கே தெரியாது. நம்மளுடைய சிந்தனையில் ஜெபமாலை ஒரு நாளைக்கு 4 ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மாதாவுடைய கைவனத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நம்மளுடைய வேலைகளை நல்லபடியாக செய்யணுங்கிறதுக்காகவே அந்த நாள் முழுசும் கடவுளாலையும் மாதவனாலும் நம்மளுடைய சிந்தனையும் மனசும் நிரம்பி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஜெபமாலை ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வாழ்வை தியானிக்க நம்ம பரிசுத்தமாக ஆகிக்கொண்டே இருப்போம். ஸோ அதுதான் அந்த சீக்ரெட். இது ஒரு பக்கம் இருக்க பாருங்கள், ரெபேக்கா ஏசா கோமா இருக்க யாக்கோபை கொல்றதுக்கு திட்டமிடுறதை ரெபேக்கா கண்டுபிடிச்சி அங்கேயும் யாக்கோபை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி சாத்தானினுடைய திட்டங்களை மாதா நமக்கு வெளிப்படுத்துவாங்க. ஆக்சுவலாக நம்ம நிறைய இடங்களில் நம்ம பண்ணுற தப்புகளை பண்ணுற டைம்லேயும் சரி, பண்ணுறதுக்கு முன்னாடி மாதா நம்மளை தயார்படுத்தி விழிப்பாக இருக்க வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கும் போது சாத்தானினுடைய கண்ணிகளை மாதா அழகாக காமிச்சு கொடுப்பாங்க. யாராவது நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் இல்லை இது சாத்தாங்கிறது அமைதியாக இந்த குரலை நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஞானம் நிறைந்த முடிவுகளை எடுப்பதற்கு மாதா உதவி செய்வாங்க. அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க முயற்சி செய்வோம். இது ரெபேக்கா எப்படி மாதாவினுடைய ரோலை, அவங்களுடைய பணியை இன்னமும் விண்ணகத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு முன்னடையாளமாக விளங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், சாத்தான் அதனால தான் மாதாவினுடைய பக்தி முயற்சி அவன் வெறுக்கிறான். யாக்கோபுக்கும் ரெபேக்காவுக்கும் இருந்த அந்த அன்பு, அந்த உறவு நமக்கும் மாதாவுக்கும் இருந்துடவே கூடாது. இந்த இளைய மகனாகிய நமக்கும் இளைய மகள்களாகிய நமக்கும் மாதாவுக்கும் உறவு இருந்துச்சுன்னா அந்த தலைச்சம் பேர், அந்த மகனுடைய ஆசீர்வாதங்களையும் அந்த நற்பண்புகளையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அது நடக்கவே கூடாது. தலைச்ச மகனுடைய ஆசீர்வாதம் தலைச்ச மகனுடைய நிறுத்தணும். அது மாதவனுடைய எஞ்சிய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நிறைய பிரிந்து போன சகோதரர்கள் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. தவறாக வழி நடத்தப்பட்டு சாத்தானுடைய கண்ணிகள்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மாதா சாத்தான் போகிற ஒவ்வொரு பிளானும் மாதாவுக்கு தெரியும். எப்படி ஏசா போட்ட பிளானை ரெபேக்கா கண்டுபிடிச்சி அதை சொதப்ப வச்சாங்களோ, எப்படி யாக்கோபை காப்பாற்றினாங்களோ, அதே போல் மாதாவுக்கு சாத்தானுடைய எல்லா கண்ணிகளும் தெரியும். அவன் பார்க்குற ஒவ்வொரு டைமும் நம்மளை வீழ்த்தி நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழ வச்சு நம்மளை கடவுளை திரும்பி போக விடாமல் பண்ணுறது மாதா தான். அவன் பார்க்குறான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதா பிள்ளைங்க மட்டும் கையில் ஜெபமாலை வச்சுருக்க மட்டும் திரும்ப போராடுறாங்க. எந்திரிச்சு முழங்கால் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இவன் நம்ம எவ்வளோ அடித்தாலும் இவன் திரும்ப எந்திரிக்கிறானே, என்னடா பிரச்சனை பார்த்தா மாதாவுடைய வேலை. ரெபேக்கா எப்படி யாக்கோபுக்கிட்ட பேசி நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லி பேசி போய் தைரியமாக போரிட்டு சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை வாங்க வச்சாங்களோ, அதே போல் நம்மளை ஊக்கப்படுத்தி ஒன்று நம்மக்கிட்ட டேரெக்டாக பேசுகிறாங்க ஜெபமாலையின் வழியாக, இல்லைனா நம்ம மாதா கிட்டே பேசணும் ஜெபமாலை வழியாக. அப்போ ஜெபமாலையை ஸ்டாப் பண்ணு. செகண்டு, மாதா போய் எப்படி ஆபிரகாம் பரிந்து பேசி லோத்தை காப்பாற்றினாரோ, பாவத்துலேருந்து வெளியே வர வச்சாரோ, அழிவுலேருந்து காப்பாற்றினாங்களோ, அதே போல் மாதாவும் இந்த புதிய ரெபேக்காவும் அவங்களுடைய எஞ்சிய பிள்ளைகளாகி நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரிடம் பேசி என்னடா நம்ம பிளானில் சொதப்புதுன்னு சாத்தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய பிரச்சனை மாதா தான். அதனால தான் புனிதர்கள் மாதாவையே பிடிச்சிக்கிட்டாங்க. பைபிள் எங்கே இருக்குன்னு பிரிந்து போன சகோதரர் கேட்கணும், பழைய ஏற்பாட்டை ஓப்பன் பண்ணி காட்டணும், அவங்க தான் புதிய ரெபேக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில ஏன் ஆண்டவர் ஈசா கிட்ட சொல்லலை, மூத்தவன் இளையவனுக்கு பணிந்து நடப்பான், சேவை செய்வான் அப்படின்னு ஏன் ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்லலை? ஒரு சில விஷயங்களை ஏன் அவர் ரெபேக்கா மூலியமாக சொல்கிறாரு? ரெபேக்காவுக்கு தான் தெரியும் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகணும் அப்படின்னு, ஈசாக்குக்கு கூட தெரியல. சில விஷயங்கள் கேட்பாங்க, ஏன் நமக்கு ஆண்டவர் இயேசு பார்த்தா சில விஷயங்கள் மாதா கிட்ட பக்தி வச்சு மாதா கிட்ட திரும்பி தாழ்ச்சியோடு உட்காந்தா மட்டும்தான் நடக்கும் நம்ம வாழ்வில். சில பாவ அடிமைத்தனங்கள், சில தடைகள் மாதாவிடம் வந்தால் மட்டும்தான் வெளியே போகும்.
என்ன பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா ஒரு சில குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு குடும்ப ஜெபமாலை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஆண்டவர் பாருங்கள், அந்த பழைய ரெபேக்கா வழியாக தான் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த சூழ்நிலைகளை மாற்றணும்னு முடிவு பண்ணார்னா, அதே மாதிரி இந்த புதிய ரெபேக்காவாகிய மாதா வழியாக தான் அதனால தான் மாதா வந்து மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேஸ்ன்னு சொல்கிறோம். எல்லா அருள் வரங்களின் மத்தியஸ்திரின்னு சொல்கிறோம். மாதாவோட இந்த ரெபேக்காவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த அந்த ஒரு நெருக்கமான உறவு போல் நமக்கும் மாதாவுக்கும் இருக்கணும். அப்படின்னா நம்ம தான் இந்த இளைய பிள்ளைகள், நமக்கும் மாதாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும். அப்படின்னா அதுக்கான ஒரே வழி ஜெபமாலை 53 பத்தவே பத்தாது. 153 அல்லது 203 ஜெபமாலைகள் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மாதாவோட எவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நாள் முழுதும் இருக்க நம்ம முயற்சி செய்யணும். அப்போது நமக்கு இந்த சாத்தானுடைய இந்த கன்னிகள்லாம் மாதா விலக்கி தருவாங்க, நமக்கு அதை விலக்கி சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. நமக்கு எங்கே போனால் எப்படி பண்ணால் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே மாதா கற்று தர ஆரம்பிப்பாங்க. அதனால் நன்றாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், யாராச்சும் மாதாவுடைய பக்திக்கு எதிராக மாதாவுடைய ஜெபமாலைக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா, வெளியிலேருந்து நபரோ இல்லை நம்ம மனசுக்குள்ளே அப்புறமா ஜெபிச்சுக்கலாம், டயர்டாக இருக்குது, இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு ஜெபிக்கலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் சாத்தானிடமிருந்து வருது. இல்லை வேறு யார் நபர்கிட்ட இருந்து வருதுன்னா அவர்கள் சாத்தானுடைய ஒரு அடியாளாக தான் செயல்படுகிறார்கள்னு சொல்லணும். மாதாவுக்கு எதிராகவும் மாதாவுக்கு கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய உறவும் அன்புக்கு எதிராக, பக்திக்கு எதிராக, ஜெபமாலைக்கு எதிராக எது வந்தாலும் அது சாத்தானிடமிருந்து வருதுன்றதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதை தாண்டி 28வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், யாக்கோபு வந்து ஒரு கனவை காண்கிறார். ஸோ ஏசா வந்து அவரை கொல்லுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா ரெபேக்காவுடைய சகோதரன் லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்லி யாக்கோபு அமைச்சிக்கிறாங்க. அப்போ யாக்கோபு வந்து போகிற வழியில் பீர்ஷிபா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே அந்த கிணத்தை வெட்டின பீர்ஷிபா இடத்துலேருந்து ஆரான்ற இடம்தான் இவங்க ரெபேக்காவுடைய வீட்டார் வாழ்கிற இடம். ஸோ அதுக்கு போகிற வழியில் அந்த பெத்தேல்ன்ற இடத்துல யாக்கோபு காணக்கூடிய அந்த கனவு ஆக்சுவலாக அது வந்து அந்த ஏணி வந்து ஆண்டவர் இயேசுவையும் மாதாவையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, ஆண்டவர் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 51வது வசனத்தில் பார்த்தோன்னா தெரியும், நத்தனியேல் கிட்ட சொல்லுவார், நீ உன்னை அத்திமரத்து கீழே பார்த்ததுனாலேவா நீ நம்புகிற, உறுதியாக உனக்கு சொல்கிறேன், நீ வந்து வானங்கள் திறக்கப்பட்டு கடவுளுடைய வானதூதர்கள் மானிட மகன் மேலே ஏறுவதையும் இறங்குவதையும் நீ காண்பாய். பார்த்திங்களா, யாக்கோபு ஒரு ஏணியை பார்க்குறார், அந்த ஏணியில் வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் அவர் காண்கிறார். அந்த ஏணியுடைய மேல் பகுதி விண்ணகத்தை வந்து தொடுறதை அவர் பார்க்குறார். ஸோ அந்த ஏணி வந்து ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் யாக்கோபு கண்ட ஏணியை ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த ஏணி நாதா அப்படின்றாரு. அதே போல் இது வந்து தந்தையாம் இறைவனுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியஸ்தராக ஆண்டவர் இயேசு இருப்பதை நம்ம பார்ப்பது போல், அதே போல் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கு மாதா ஒரு ஏணியாக விளங்குனாங்க அப்படின்னு சொல்லியும் புனிதர்கள் பார்க்குறாங்க. அதனால் இந்த ஏணியை வந்து ஜெபமாலையாகவும் புனிதர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஜெபமாலையின் வழியாக நம்ம மூவர் இறைவனை அடைவதற்கு நமக்கு ஒரு வழியாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லி மாதாவையும் அந்த ஒரு ஏணியாக பார்க்குறாங்க. ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை வந்து தொடுவதற்கு எந்த ஒரு புள்ளி, அந்த ஒரு ஏணி செயல்பட்டுச்சு அப்படின்னா அது மாதா தான். ஸோ அதனால் மாதாவும் ஏணியாக, அந்த யாக்கோபு கண்ட ஏணியாக பார்க்குறாங்க. இது நம்ம நிறைய இடங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சுட்டு வந்திருக்கோம், நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு, அவருடைய வித்துக்கும் வழிமரபினருக்கும் கொடுக்குறாரு. இதுதான் தொடர்ந்து வருது. திரும்பி அதை நம்ம பார்த்தோம், ஈசாக்குக்கும் அவருடைய வழிமரபுக்கு, அவருடைய வித்துக்கும் நம்ம நன்றாக தெரியும் எபிரேய வார்த்தை ஜெரா அப்படின்னாக்க சீடுன்னு அர்த்தம். ஆபிரகாமுடைய சீடு, அடுத்தது ஈசாக்கினுடைய வித்து. இப்போது ஈசாக்கு வந்து பாருங்கள், இன்றைக்கி 28வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறேன், ஆபிரகாம் பெற்ற ஆசையை அவர் உனக்கும் உன் வழிமரபினர்களுக்கும் வழங்குவாராக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஸோ எல்லாமே டபுளாக தான் வருது. ஆண்டவர் இயேசு இருக்கிறாருன்னா அங்கே மாதாவும் இருப்பாங்க பாருங்கள். இந்த இதுதான் கடைசியாக வந்து எங்கே வருது, அதனால தான் மாதா பாடலில் பாருங்கள், மூதாதையர் குறைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டு கடைசியாக வந்து அதை யாற்ற முடியுது, ஆபிரகாம் அவருடைய வித்து, அவருடைய வழிமரபு, கடைசியாக அது மாதாவுடைய வழிமரபு, மாதாவுடைய வித்தாகிய ஆண்டவர் இயேசு வழியாக முடியுது. அதுக்கப்புறம் எந்த சைக்கிளும் இல்லை, முடிஞ்சிச்சு. ஸோ மாதா ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவருடைய வழிமரபாகிய எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தலைச்சம் பிள்ளை ஆண்டவர் இயேசு, மற்ற எஞ்சிய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. ஸோ மாதா ஆசை பெற்றவங்களாக இருக்காங்க, அவருடைய வழிமரபனாகிய
ஆண்டவர் இயேசுவும் அவரோடு இணைந்து நம்ம எல்லாருமே ஆசை பெற்றவர்களாக இருக்கோம். முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த ஆண்டவர் எழுதின அந்த அன்பின் கடிதம், இந்த பைபிள். ஸோ எல்லாமே டபுளாக வரதை நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து நம்ம எங்கே பார்க்கலாம்? இப்போது இங்கே வந்து ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த நாட்டு கானான் தேசம். அவங்க வாழ்ந்துட்டுருக்க, அந்நியராக வாழ்ந்துட்டுருக்க அந்த கானான் தேசம் பின்னாடியே அதோடைய பேர் இஸ்ரவேலாக மாறும். இப்போ அது பாலஸ்தீனமாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா தொடக்க நூல் 3:15 பெண்ணும் அந்த பெண்ணின் வித்து, அந்த ஆசீர்வாதம் தான் இப்படி ஆபிரகாமுடைய வித்தாக மாறுது. திரும்பி ஈசாக்குடைய வித்துக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. அப்புறம் யாக்கோபுடைய வழிமரபுன்னு இருக்குது. கடைசியாக திரும்ப அந்த தொடக்க நூல் பெண்ணாகிய மாதாவிடமே வந்து முடியும் நற்செய்திகளில். அந்த பெண்ணும் அந்த பெண்ணின் வித்துக்கும் வர வரைக்கும் இதெல்லாம் நடுவில் வந்துட்டுருக்கு. ஸோ ஆபிரகாம் வாக்களித்த நாடு இந்த கானான் தேசம். ஆனால் மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவும் வாக்களிக்கக்கூடிய நாடு விண்ணகம், புதிய எருசலேம். அந்த இழந்து போய் அந்த ஆதாம் ஏவாள், அந்த பழைய ஆதாமும் பழைய ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில், அந்த விண்ணகம் என்ற அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து விரட்டி விட்டாங்களே, ஆண்டவரால் அதை தாங்கிக்க முடியல. அந்த வைராக்கியம் திருப்பி இந்த மொத்த மக்களையும் அந்த விண்ணகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருவார். சாத்தாங்கிட்டேருந்து கிரைய பத்திரத்தை பிரித்து கிழித்து நம்மளை எல்லாத்தையும் மீட்டு விண்ணகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். அந்த பிளானுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். கடைசியாக மாதாவிடமும் மாதாவுடைய வழிமரபிடமும் அந்த நாட்டை உரிமை பேராக பெற்றுக்கொள்வதற்காக. எந்த நாடு? விண்ணகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், 28வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், நீ பழுகி பெருகு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஈசாக்கு வந்து யாக்கோபுடைய தலையில் வச்சு ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாரு. யாருக்கு? யாக்கோபுக்கு மட்டும் இல்லை, மறந்துடவே கூடாது, உனக்கும் உன் வழிமரபினர்களுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து 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 கடைசியாக தாவீது வழியாக, மோசே வழியாக, கடைசியாக நம்மக்கிட்ட வந்து மாதாவுக்கும் மாதாவினுடைய திருவயிற்றின் கனிக்கும் அவங்களுடைய வழிமரபுக்கும். அப்போ மாதாவுடைய வழிமரபாக இருக்கும்போது தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனால தான் எலிசபெத் அம்மாள் மாதாவை மட்டும் வாழ்த்தலை, இல்லை அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆண்டவரை மட்டும் வாழ்த்தலை. எலிசபெத் அம்மாளுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கும் உன் வித்துக்கும், உனக்கும் உன் வழிமரபுக்கும் இப்படி தான் போகுது பழைய ஏற்பாட்டு ஃபுல்லாக. அது எலிசபெத் அம்மாளுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் வாழ்த்துறாங்க, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீ. இப்போ இந்த இடத்துல எல்லாமே வந்துடுவாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. உன் வயிற்றின் கனியும் ஆகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. ஸோ உனக்கும் உன் வழிமரபும் ஆசை பெற்றது. இப்படி தான் எலிசபெத் வாசுகிறாங்க. ஏன்னா இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியாக இருக்கிறது. கடவுள் இப்படி தான் தூயாவினால் உந்துதல் கொடுத்து இப்படி தான் ஆசீர்வதிச்சு கொண்டே வந்துட்டுருக்கார். அதுதான் கடைசியாக மாதாட்ட காட்டுறாங்க. இது வந்து ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு நேரடியாக 28வது அதிகாரத்தில் தோன்றி சொல்கிறார் பாருங்க, 13வது வசனத்தில், உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுள் ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன். ஸோ டபுளாக தான் வருப்பாங்க, மாதாவுக்கும் மாதாவுடைய வத்துக்கும். இங்கே அதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கும் யாக்கோபுடைய வழிமரபினருக்கும், மாதவுக்கும் மாதவோடைய வழிமரபு யார்? நம்ம தான். சரி, இது ஒரு பக்கட்டும். 14வது வசனத்தில் பாருங்கள், உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசை பெறும். அப்போ பாருங்களேன், உன் வழிமரபில் ஏன் யாக்கோபு கிட்ட வந்து உன் வழிமரபை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் உன்னையும் உன் வழிமரபையும்? எப்பயுமே அப்படி தான் வருது. ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. அந்த அப்பாவையும் பிள்ளையும் பிரிக்க முடியாது. அதே போல் தான் மாதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க, மாதாவிலும் மாதாவுடைய வழிமரபிலும் இந்த உலகம் மக்களினங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் இந்த திருச்சபை, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாமே நம்ம மாதாவுடைய வழிமரபினர்கள். ஆண்டவர் இயேசு தான் நம்மளுடைய முதல் சகோதரன், மூத்த தலைப்பேர் மகன். அதை நம்ம விழித்தில் வாசிக்கிறோம். தந்தையினுடைய தலைப்பேர் மகனும் மாதாவுடைய தலைப்பேர் மகனும் ஆண்டவர் இயேசு. நம்ம எல்லாம் அவர்களுடைய எஞ்சிய பிள்ளைகள், நம் வழியாக, கிறிஸ்தவர்கள் வழியாக. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கணும், உப்பாக இருக்கணும். நம்ம தான் இந்த உலகை வந்து எல்லா மக்களையும் நம்ம திருச்சபையில் இணைச்சு அவங்களையும் கடவுளுடைய பிள்ளைகளாக, மாதாவின் அந்த வழிமரபினர்களாக மாற்றணும். அதே போல் பாருங்கள், 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்கள், நான் உன்னோடு எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் ஆபிரகாமு கூட கடவுள் இருந்தாருன்னு சொல்லி அபிமெலேக்கு பார்த்தாரு. ஈசாக்கோட நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நேரடியாக சொல்கிறார். இங்கே யாக்கோபுக்கிட்டையும் சொல்கிறார். பின்னாடி அதை நம்ம வாசிப்போம் பாருங்கள், அது யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தாருன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், மோசேவோடையும் யோசுவாவோடையும் இந்த யாக்கோபினுடைய வழிமரபுகளை வழி நடத்தின அந்த ஆயர்களோட ஆண்டவர் இருந்தாருன்னு நம்ம பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய இந்த மீட்பின் திட்டத்தில் இருக்கவங்க எல்லாரோடையும் ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், கௌரி நடத்துவது வந்து மாதவிடம் அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்றாங்க. ஸோ இந்த உம்மோடு இருக்கிறார்ன்றது பாருங்கள், அங்கே ஆரம்பிச்சது.
ஆதாமோடு இருந்தார், இழந்துட்டாங்க. திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்து ஆபிரகாமோடு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஈசாக்கோட, யாக்கோபோட, மோசேவோட, யோசுவோட, தாவீதோட, கடைசியாக அது மாதாவோட உடலும் ரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமாக இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அந்த மீட்பின் திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு அது நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு புரியும் வானத்தில் வந்து ஏன் மாதா கிட்ட ஆண்டவர் உம்மோடு இருக்காருன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மூதாதையர்களோடு இருந்த அதே கடவுள் அந்த ஆசீர்வாதம் உங்களோட இருக்குது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் மொத்த ஆசீர்வாதமும் மாதா கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டுவதற்காக அதை சொல்கிறார். பின்னாடி பாருங்கள், ஆண்டவர் சீடர்களை நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகம் முடியும் வரை நானும் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போது நமக்கு அந்த மிஷன் இருக்குது, நமக்கு அந்த பணியை, நற்செய்தி பணியை கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருக்கும், ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஞானஸ்தானம் பெற்ற எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் உங்களோட உலகம் முடியும் வரைக்கும் இருக்கிறேன், நீங்கள் போய் இந்த உலகுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருங்க, உங்கள் வழியாய் இந்த உலகம் ஆசீர் பெறும் அப்படின்றாங்க. ஸோ ஆண்டவர் இங்கே ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவங்களுக்கெல்லாம் உனக்கும் உன் வழிபரம்பில் இருக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாட்டை கொடுப்பேன், நான் வந்து உங்கள் வழியாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறது மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் தான். ஸோ இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு மட்டும் இல்லை, நம்மளும் இருக்கிறோம். ஏன்னா ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய சகோதர சகோதரிகளாகிறோம், மாதாவினுடைய எஞ்சிய பிள்ளைகளாகிறோம். ஸோ நம்மளை எல்லாரையும் மனசில் வச்சுக்கிட்டு, மாதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த மொத்த பழைய ஏற்பாட்டையும் நம்ம வாசிக்கணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் பின்னாடி நம்மை வந்து அடைகிறது, நம்மளை வந்து சேருது. இப்போ யாக்கோபு கொடுக்குற இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்மை வந்து சேர்கிறது. எப்படி மறந்துடவே கூடாது, புனித பவுல் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியரில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவே ஆபிரகாமினுடைய வித்து. அந்த ஆபிரகாமினுடைய வழிமரபுக்கு கொடுக்குறாங்க அந்த ஆசீர்வாதம், அந்த வித்து கிறிஸ்துன்னு சொல்கிறார். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். திருப்பி அதே 3வது அதிகாரம் கலாத்தியரில் 29வது வசனம் சொல்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருந்தோம் அப்படின்னா எப்படி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறி அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடக்கணும். சும்மா ஞானஸ்தானம் பெற்று விசிஷ்டம் மட்டும் பார்த்தாது, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நாங்கள் இருந்தோன்னா அப்போது வாக்குறுதியின்படி நாமும் ஆபிரகாமுடைய வழிமரபினர்கள். அப்போது இங்கே வர எல்லா ஆசீர்வாதமும் நம்மை வந்து அடையும். எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள் கடவுள். தொடர்ந்து பயணிப்போம், இந்த கடவுளுடைய இந்த அன்பின் கடிதத்தில் தொடர்ந்து பயணிப்போம், இன்னும் ஆளப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பாடல் இருக்கிறது, தேவனே நான் உம்மது அண்டையில். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாடலுக்கான லிங்கை கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த யாக்கோபு கண்ட இந்த கனவு வந்து அவ்வளோ அழகாக அந்த பாடலில் பாடியிருப்பாங்க. அதன் ஒவ்வொரு கொஞ்சம் பழைய தமிழாக இருக்கும், அதோட லிரிக்ஸையும் கூட நீங்கள் முடிஞ்சால் நாங்கள் அதை பேஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்கள். அந்த லிரிக்ஸை நீங்கள் தேடினீங்கனாலும் வரும், தேவனே நான் உம்மது அண்டையில் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த பாடலுக்கான லிங்க் கொடுக்குறோம், அந்த பாடலை பொறுமையாக கேட்டு பாருங்கள். யாக்கோபு பயந்து போய் அவரோட அன்னைக்கிட்ட தப்பிச்சு வரும்போது, அவர் அந்த கல்லில் படுத்து தலை சாய்ச்சி உறங்கும்போது அந்த கனவை பார்க்குறாரு. அந்த கனவை அழகாக பாடலாக பாடியிருப்பாங்க. அதே போல் நம்ம விண்ணகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கான நம்ம கடவுளை தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம யோபு வாசித்தது போல் நம்ம கஷ்டங்கள் மத்தியில் தேவனே நான் உண்மை தண்டையில் இன்னும் நெருங்கி வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. இந்த கஷ்டங்கள் என்னை உங்ககிட்ட நெருங்கி வரத்துக்கு உதவியாக இருக்கும்னா அந்த கஷ்டத்தை நாங்கள் மனமும் வந்து ஏற்றுக்கிறோம். ஆண்டவரே, அதை கொடுத்ததுக்கு நன்றியும் செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கலாம், தேவனே நான் உம்மது அண்டையில் இன்னும் நெருங்கி வர வேண்டும். அந்த பாடலை ஜெபமாக, மனசினுடைய ஆழமான ஒரு ஜெபமாக மாற்றி அதை கேட்க முயற்சிப்போம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.